Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. போ வெளிய. அபிராமி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. உன்னுடைய எந்த விளக்கமும் தேவையில்ல. போ வெளிய. போ. போன்னு சொல்றல. ஒரு நிமிஷம். சௌமியா, என் வாழ்நாள்ல இனிமே நீ என் முகத்திலே முழிக்க கூடாது. போடு இங்க இருந்து. சௌமியா, இல்ல சௌமியா, புரிஞ்சுக்கோ. போடு இங்க இருந்து. போடு, தயவு செஞ்சு போடு. என் முகத்திலே முழிக்காத. போடு இங்க இருந்து. சௌமியா, விடு. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா. என் மனச நான் கல்லாக்கிட்டுதான்க்கா இருக்கேன். இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? இந்த ஊர்ல பிறந்ததோட தலையெழுத்த நாம தான் மாத்தி எழுதணும். எழுதுவோம். சிவா, சிவா, மா, ஆபீஸ் கூட போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? மா, எனக்கு அபி நினைப்பாவே இருக்குமா. ஆபீஸ் போனாலும் என்னால ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியலமா. டேய், இப்படியே அபிய பத்தி நினைச்சிட்டு இருக்க போறியா? அபி அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதும், தான் அப்பாவோட சம்மதம் கிடைச்சதும், அபி என்கிட்ட போன்ல பேசினதும் என்னவோ தெரியலமா. எனக்கு அபியை பார்க்கணும் போல இருக்குமா. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு இன்னைக்கே கனிகாபுரம் போடணும்னு தோணுதுமா. காதல் படுத்துற பாடு. என்னப்பா பண்றது? பெரியவங்க சம்மதிச்சும் உடனே உங்க கல்யாணத்தை நடத்த முடியலையே. அபியோட அப்பாவுக்கும் வெறுப்போன்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கும் அபியை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல சிவா, உனக்கும் அபிக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ற மாதிரி ஒப்புதாம்பல மாத்திக்கலான்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சிவா, நீ எந்த அளவுக்கு அபியை உன் மனசுல வச்சு கொண்டாடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு காரணத்தாலையும் நீங்க ஒண்ணு சேர்றதுல இடைஞ்சல் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்குதான். நீ போறன்னா உன் கூட நானும் வரட்டுமா? இது என்னம்மா கேள்வி? நம்ம இப்பவே கிளம்புறோம். என்னடா அவசரம்? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. நீங்களே இப்படி பண்ண எப்படிமா? சீக்கிரம் போய் ரெடியா வாங்க. போங்க. சரிடா. போங்க. சிவா, மா, அபிராமி கொடுக்கறதுக்காக ஒரு பட்டு புடவையும் ஏன் மாமியார் எனக்கு கொடுத்த நம்ம குடும்பத்தோடைய பாரம்பரிய நெக்லஸையும் எடுத்து வச்சிருக்கேன். ஓ, such a sweet mummy. அம்மானா அம்மா தான். தேங்க்ஸ் மா. சரி, நீங்க போய் ரெடியா வாங்க. நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவசரத்தை பாரு. சாமி, சாமி, கிருஷ்ணா, என்ன இது கோலம்? இதுவா? உங்க பேச்ச நம்பி நீங்க கொடுத்த மைய தடவிட்டு போனதுனால வந்து கோலம். நான் சௌமியா வீட்டுக்குள்ளேயே போனேன். அங்க சௌமியாவையும் பார்த்தேன். அவளுக்கு நான் வந்தது கூட தெரியல. ஆனா அங்க வந்து அபிராமி என்னை பார்த்துட்டா. நான் வந்திருக்கிறது அவ கண்ணுக்கு தெரிஞ்சு என் மேல குங்குமத்தை தூவி சௌமியாவுக்கு என்ன காமிச்சிட்டா. ஏற்கனவே அவளும் அவன் குடும்பமும் என் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. நான் திருட்டுத்தனமா அங்க போனது தெரிஞ்ச உடனே என்னைய திட்டி அவமானப்படுத்தி வெளியே துரத்திட்டாங்க.
இன்னைக்கு அங்க நடந்த சம்பவத்தினால கண்டிப்பா சௌமியா என்ன வெறுத்திருப்பா. இப்போ இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா அதனுடைய பலனு எனக்கு எல்லாமே எதிராகவே நடக்குது. இப்படி பண்ணிட்டீங்களே. கிருஷ்ணா, ஞானா உன்னை வர வச்ச மையம் உனக்கு கொடுக்கல. நீ கேட்டதால தான் தந்த. നിനക്ക് നല്ലത് ചെയ്യണമെന്ന് தான் ഞാൻ நினைக்கிறேன். പക്ഷേ എല്ലാം നിനക്ക് എതിരായിട്ട് നടക്കുന്നു. കൃഷ്ണ, ഞാൻ എന്ത് ചെയ്യും? அந்த மைய பூசினா கண்ணு இருக்கிற எந்த ஜீவராசிக்குமே உருவம் தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தோ அபிராமி கண்ணுக்கு மட்டும் நீ தெரிஞ்சிருக்கன்னா அவளோட சக்தி எவ்வளோன்னு நான் யோசிக்கிறேன். அபிராமி எனக்கே சவாலா இருக்கா. ஆனா இதனால எல்லாம் சௌமியா உனக்கு கிடைக்காம போயிடுவாளுங்கிற கவலை உனக்கு வேண்டாம். கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும். கிருஷ்ணா, நான் நடத்தி வைப்பேன். அவளை விவாகம் செய்ய நீ எவ்வளவு பிரயத்தனப்பட்டேன்னு சொல்லி சிரிக்க இந்த சம்பவம் எல்லாம் நல்ல பகுடியாயிருக்கு. உனக்கு சௌமியாதான், அவளுக்கு நீதாங்கிறத பிரசன்னத்துல தேவதைகள் எனக்கு சொன்னது. என் மேல 100% நம்பிக்கை. எனக்கு உங்களை நம்புறதை தவிர வேற வழியே இல்லை. ஆனா சௌமியாவுக்காக நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன். காதல்ல இதெல்லாம் சகஜம். ஆனா முயற்சியை மட்டும் கைவிட்டக்கூடாது. உங்களை ஞான் சேர்த்து வைக்கும். நிம்மதியாயிட்டு போயிட்டு. ஆசானே, எந்த நாராயணா, நீங்கள் ஏது காரியம் செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அந்த மைய கிருஷ்ணனுக்கு கொடுக்கும் போதே நான் யோசிச்சேன். ஆமா, ஞான் மை கொடுத்தது அவன் சௌமியா கூட சல்லாபிக்க இல்லை, அபிராமியோட சக்திய சோதிக்க. அவ முன்னாடி அந்த மை வேலை செய்யலனா அவ சக்தி எவ்வளவு வீரியமானதுன்னு ஞான் தெரிஞ்சுக்கிட்டேன். அபிராமி நவராத்திரி பூஜையை செய்து முடிச்சிட்டா அவளுக்கு கிடைக்க போற கவசத்தை உடைக்கவே முடியாது. இந்த மைய கொண்டு அவ பூஜைக்கு பங்கம் வர வைக்க யோசிச்சேன். ஆனா அபிராமி முன்ன அது பலிக்கல. அவ உயிருக்கே பங்கம் விளைவிக்கணும். நான் செய்வேன், இன்னைக்கே செய்வேன். ஆமா, எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் வீட்டுக்கே போன் பண்ணி என் பேரை கேட்டு செல் நம்பர் வாங்கி என்கிட்டயே பேசி என்ன இங்க வர வச்சிருப்ப. ஆமா, என் வீட்டு நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? கூகுள் ஆண்டவர் இருக்கும்போது என்ன கவலை? சரி, எதுக்காக என்ன வர சொன்ன? உன் முத்துமாலையை கொண்டு போயிட்டேன். அத திருப்பி கொடுக்கணும் தான். எதுக்கு எடுத்துட்டு போனோம்? மெனக்கட்டு எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுக்கணும். இதுக்கு அப்பவே கொடுத்துருக்கலாம்ல. நீ கூட தான் என் கர்ச்சிஃபை கொண்டு போன. நான் அதை கேட்டேனா? 1,000 ரூபாய் கர்ச்சிஃபும் இந்த முத்துமாலையும் ஒண்ணா? அப்போ அந்த 1,000 ரூபாய் கர்ச்சிஃபை எதுக்கு கொண்டு போன? அப்பவே திருப்பி கொடுத்துருக்கலாமே. ஹலோ, நாங்க பெரிய ஜமீன் ஃபேமிலி. எங்க அரண்மனையில வேலை பாக்குறவங்களுக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பட்டு புடவை வேட்டின்னு இனாமா வாங்கி கொடுப்போம், தெரியும்ல? நீங்க ஜமீன் ஃபேமிலினா
நாங்களும் ரிச் ஃபேமிலி தான். உன் முத்து மாலை சாதாரண பாசி மாலைக்கு சமம். இந்தா உன் 1.5 ரூபாய் கர்ச்சிஃப். இந்தா உன் முத்து மாலை. பட் ஒன் கண்டிஷன், சந்தேகப்பட்டு போய் பிரிச்சிடாத. வீட்டுக்கு போய் பிரிச்சு பாரு. ஓவரா பேசி எங்க ஜமீனை கேவலப்படுத்தாத. ஹலோ, முத்துமாலையோட ஒரு மோதிரமும் இருக்கு. ஆமா, இது என்ன பிரேஸ்லெட்? முதல்ல நான் தான் கேட்டேன். இது என்ன மோதிரம்? நான் லவ் பண்ற பொண்ணுக்காக வாங்கினது. அது எப்படி இந்த பாக்ஸ்ல வந்துச்சுன்னு தெரியலையே. நான் கட்டிக்க போறவருக்காக வாங்கின பிரேஸ்லெட். அது எப்படி இந்த கர்ச்சிஃப்ல வந்ததுன்னு சரி, எதுக்கு இந்த மோதிரம்? பத்தி தெரியும்ல. ஆரம்பத்துல சிவாவோட லவ்யே எதிர்த்தவனா, இப்பதான் காதலோட வலி என்னன்னு புரியுது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னோட வாழணும். அப்படி சொல்லாத. உன்னை பலி கொடுக்கிற ஒரு காதல் நமக்கு தேவையில்ல. என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நீ இல்லாம லைஃப் இல்ல. நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது காஞ்சனா. என்ன யோசிக்கிற? நீ யாருன்னு தெரியாது, உன் பேரும் தெரியாது. ஆனா உன்னை பார்த்த அந்த நொடியில என் உயிரே உனக்குள்ள இடம் மாறிட்டது போல இருந்தது. மறுபடியும் உன்னை எப்ப பாப்ப, எப்ப பேசுவேன்னு தினமும் தவிச்சிட்டு இருந்த. இப்போதான் இழந்த உயிர் திரும்ப வந்தது போல இருக்கு. என்ன காஞ்சனா, வாழ்வோ சாவம், உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளவுதான். என்ன சொல்ற? முத்துமாலையை தான் திருப்பி கொடுக்க வந்தேன். ஆனா உன் நினைப்பு இங்க பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன். சாஞ்சிக்கலாம்ல.
என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, ராத்திரி நேரத்துல பச்சை தண்ணியில தலை குளிக்கிறேன். நாளை கொண்டு போற கலசத்தை இப்பவே தயார் செஞ்சு வைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரே வேளை பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிடுறேன். இந்த 9 நாளும் இது மட்டும்தாம்மா உனக்கு சாப்பாடு. வெறும் தரையில படுத்து தூங்க போறேன். நீ இவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கும் போது எனக்கு எப்படிமா படுத்தா தூக்கம் வரும்? என்னப்பா தெய்வ காரியம், நம்ம ஊருக்காக விரதம் இருக்கேன். மன நிறைவோடையும் சந்தோஷமாவும் செய்யற ஒரு காரியத்தை சிரமம்னு சொல்றீங்களே. நீ மனநிறைவோடு செய்யறதா சொல்லலாமா? ஆனா ஒரு அப்பாவா என் மகப்படுற கஷ்டம்தாம்மா என் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கே கவலைப்பட்டா சப்த கன்னிகள் சிலைகளை தேடி மீட்கிறதுங்கிற பெரிய போராட்டங்கள்லாம் இருக்கேப்பா. எனக்கு அம்பாள் துணை இருக்கா, அப்புறம் என்ன? அதனால உங்க மகளை நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரிம்மா, நான் தூங்குறேன். நீ உட்கார்ந்து சாப்பிடுமா. அந்த நவராத்திரி பூஜை முழுசா நடந்து முடிய கூடாது. என்னிடமிருந்து கங்காவோட ஆத்மா விடுதலை அடைய கூடாது. அந்த அபிராமி உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிற காரியம் கை கூடாது. அவள் மறிக்க வேண்டும். அப்பா நீங்க போய் தூங்குங்கப்பா. ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ்.